வணக்கம் நண்பர்களே. தண்ணியை காய வச்சிருக்கேன். வந்து எப்போத்தான் தண்ணி காயுது. சாப்பாடு வச்சிருக்கேன் குக்கரில். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. மழை நேற்றுலேருந்து பெஞ்சு கொஞ்சம் நேரம் விட்டு இருந்தது. ஆனால் இப்போ ரிட்டன் ஆரம்பிச்சிட்ருக்கு பாருங்க. இருட்டில் தெரியாது, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்கும் பாருங்க. பெஞ்சிட்டு இருக்கு. சேவரெலாம் தண்ணி இறங்குது. இந்த பாருங்க, சேவர் ஃபுல்லாக தண்ணி இறங்குது. தண்ணி லேசான மழைனால இப்படி இருக்குது. இல்லைன்னா வீட்டில் தேங்கி. ஸோ ஏன்னா அந்த சென்னையிலலாம் வீட்டுக்குள்ளே எப்படி தண்ணி பூந்து நிற்கும், அந்த மாதிரி பெருகி நிற்கும். நம்மளுக்கு அது மோக்குற வேலை தான் வந்து. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும். தண்ணி கொதிக்குது, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மழை என்ன சொல்லுவாங்க, கனத்த மழை பெய்யலை. அதனால் இப்படி கனத்த மழை பெய்ஞ்சால் ஐய சொல்ல முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கடா இருக்கும் அப்படின்னு தான் தோணும். இந்த வீட்டில் ஏன் இருக்கும் அப்படின்னு தோணும். வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்க்கெட் போனோம்ல, லீவை போட்டு. ஸோ சேலைகளை எடுத்துக்கிட்டாங்க. அது நீங்களும் பாருங்க. பாருங்க, நல்லா இருக்கா? இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு பிடிச்சது, வீட்டு பிள்ளைக்கு. எனக்கு பிடிச்சதே நீ கட்டணும் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த பிள்ளை. என்ன பார்த்தீங்களா? எவ்வளவு? 300, 300 அந்த சேலை. ஸோ சேலை எடுத்து 2 வருஷம் ஆச்சு. ஸோ உங்கள்கிட்டையும் ஒரு ரீல்ஸ் போட்டு காட்டினேன். 2 வருஷம் ஆச்சு எனக்கு அது சேலை எடுத்து. அதுக்கு பிறகு இப்போ தான் இதை எடுத்திருக்கேன். ஜாக்கெட்டு வைக்கணும், ஜாக்கெட் துணி வாங்கணும். அதுக்கு அடுத்து இது ஒன்று பண்ணுறோம். 4 சேலை எடுத்தேன். இதை பண்ணோம். இது சில்க், கிரேப் சில்க். இது வேணாம், கட்டி போர் அடிக்குதுன்னா அந்த பிள்ளை நல்லா இருக்கு எடு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி இதை எடுக்க விட்டுட்டா அந்த பிள்ளை. இது பாருங்க, சூப்பராக இருக்குங்க சாரி. இதெல்லாம் அந்த பிள்ளை தான் எடுத்தது. கலர் செலக்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த பிள்ளை தான். இந்த பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? இது 350 ரூபா. தான், வெறும் 1000-2000 கீழே எடுக்க முடியுதா என்ன? எடுக்க முடியுது. இது சூப்பராக இருக்கும் பாருங்க. சக்கரை தான் கலரு சூப்பராக இருக்குது. இந்த சேலை நல்லா பிடிச்சிட்டாங்க. இதை எடுத்து போட்டோன்னே இதை எடு அப்படின்ட்டு அந்த பிள்ளை. பார்த்தீங்களா இந்த பார்டர்? ஒரு செப்பல் எடுத்தோம் 150 ரூபாய்க்கு, वाटर प्रूफ। जैसे पानी छोड़ दे रहा था हाँ हाँ तो फिर ज्यादा आ रहा क्या? हाँ என்ன சொல்லுவாங்க இங்கே இது ஆற்றுக்கு கோதாவரி ஆற்று தண்ணி திறந்து விட்டாங்க டேமு அப்படின்றாங்க. ஸோ தண்ணியாக வந்திருக்கும், ஃபுல்லாக அரிச்சிட்டு போகும். மழை இன்னும் 2 நாளைக்கு நீடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வீட்டு வரைக்கும் வந்திருக்கும் தண்ணி.
அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுவீங்க சாப்பிடுச்சு. ஸோ அப்படி மழை தண்ணி வந்து இங்கே வரைக்கும் வந்துடும். ஸோ ரோடில் எல்லாமே போக முடியாது, தண்ணி எல்லாமே ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே புகுந்துடும். ஸோ அந்த பிரிட்ஜே முழுங்கிரும். ஸோ அப்படி ஒரு மழை அதிகமாக பெஞ்சால் முழுங்கிரும். ஸோ டேமில் இப்போ தண்ணியை திறந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் அந்த பையன் என்ன நடக்க போதோ தெரியல. வந்திருக்கும் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு ரீல்ஸை போடுவோம், அதை காட்டுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா ஆல் சிஸ்டர்? ஸோ ஏதோ என் பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன், என்னோட பட்ஜெட்டில் எடுக்கிறேன். ஆடம்பரமாலாம் என்னால் எடுக்க முடியாது. சேலை எடுத்து இப்போ 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் எடுக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் நான் அதை எடுத்தேன். ஜாக்கெட்டை தைக்கணுமே, இது ஜாக்கெட் துணி வாங்கணும்ல, ஜாக்கெட்டை தைக்கிறதுக்கு 500 600 ஆயிரும். வேலை பார்க்குற இடத்துல அந்த பிள்ளை சொல்லுது, இன்னொரு பால் வச்சு பால் சொல்லி இதில் வைப்பாங்க கீழே, அந்த பிக்கோ பால் பண்ணுங்க. அதுக்கு வேற எங்கன்னா நான் பணத்தை பார்க்குறது 100 ரூபா அதுக்கு வாங்குவாங்க, நம்மளால் கொடுக்க முடியுமா? வேணாம், அப்படியே கட்டிக்கிறோம். மிந்தியை மட்டும் அடிச்சுட்டு கட்டிக்கிறோன்னே ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா சரி, ஒரு காலத்தில் நம்ம கடைக்கு போனால் பர்ச்சேஸ் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு காலம்னு வச்சுக்கிறோம்னே. ஸோ இது ஒரு காலம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு போவோம். ஒவ்வொரு நாளை தள்ளிக்கிட்டு கடத்திக்கிட்டு தள்ளிக்கிட்டுல அப்படி போவோம். சோறு வெந்துருச்சு. சோறு அப்படின்டாமா காற்று மழையும் பெய்யும், காற்று நீடிச்சிட்ருக்கு. என்னது சாதம் வில்லேஜ் பாசையில் பேசுறது. நான் ஏன்னா வில்லேஜில் இங்கேருந்து போனால் அந்த வில்லேஜில் இருந்து பழக்கம், அதனால வில்லேஜ் பாஷை தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இங்கேருந்து போனால் ஒரு மாதத்துக்கு அந்த வில்லேஜ்லேயே இருப்பேன். அங்கேருந்து எங்கேயும் போகிறதில்ல, அந்த வில்லேஜுக்குள்ளேருந்து அங்கேருந்து வந்தால் வீட்டுக்குள்ளே தான் கிடக்குறது. முந்தியெல்லாம் எங்கே நம்ம வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம், நம்ம 4 பேர்த்த வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒரு சூழ்நிலை எனக்கு இப்படி அமர்ந்து இருக்குது. ஸோ அப்படியே வெளியில் டவுனுக்கெலாம் போகல. டவுனுக்கு போயிருந்தால் அந்த பாஷை நமக்கு புரியும், வேறு மாதிரி அது மாற்றமாக மாறி பேசுவோம். ஸோ வில்லேஜில் இருக்கிறனால வில்லேஜ் பேச்சு தான் வருது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நடுவில் வீடியோ போடுறத விட்டுட்டேன், ஏனென்றால் டென்ஷன், டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், யாரை என்னத்தை சொல்கிறது, அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலையோட ஓடிக்கிட்டு இருக்கேன். காலையில் 10 மணிக்கு போனால் நைட்டு 9 மணி ஆயிடுது எனக்கு வர்றதுக்கு. இதில் எங்கே நான் ரீல்ஸ் போடுறேன், சும்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காரன்னு சும்மா லிஸ்ட் இருக்கிற போது போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? ஸோ தண்ணி காஞ்சி விட்டது, கொதிச்சு விட்டது, ஆறி போகுது. ஸோ நான் மேலே குளிச்சுட்டு வந்துடுறேன். வந்துட்டு அப்புறம் ரீல்ஸை உங்களுக்கு போடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ட்டு, என்னுடைய சாரியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, கலர்லாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு காமெண்ட் அடிங்க. ஓகேவா?
நான் பர்ச்சேஸ் அது நான் சூஸ் பண்ணல, மே வீட்டு பிள்ளை தான் சூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் சொன்னாலே நான் எதுக்கு நல்லா இருக்குது அது நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பிள்ளைக்கு பிடிச்சதை நம்ம கட்டிக்குவோம். ஏனென்றால் எல்லாருமே பழகிட்டு நம்மளை கைவிட்டு போயிடுறாங்க. நம்ம யாருக்கிட்டையும் பேசுறதில்ல, யாருக்கிட்ட போய் உட்கார்றதில்ல. இந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்கீங்க, எல்லாரும் மாதிரியும் எல்லாமே இருக்க மாட்டாங்க, நாங்கள் அப்படி இருக்குல்ல, அப்படி நீங்கள் வாங்க பேசுங்க உட்காருங்க பழகுங்க அப்படின்னு சொன்னனால ஸோ எப்பயாவது ஒரு போய் உட்காருவேன். சின்னவாண்டு இருக்குது, அது சின்ன பையன் கூட பேசி டைம் போக்கிட்டு பாவம் அந்த பையலும் உசுர விட்டுட்டு அக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே போய் வந்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிள்ளை தான் இப்படி இருக்கே, ஏன் என்னத்தை செய்ய போகிற, என்னத்தை சாதிக்க போகிற, எடு நீ 4 சேலை எடு, செப்பல் இல்லாமல் இப்படி போய்கிட்டு இருக்க கன்றாவியா அப்படின்னு சொன்னனால ஒரு செப்பல் 150 ரூபாய்க்கு எடுத்தேன். ஸோ 4 சேலையை எடுத்துகிட்டு வந்தோம் 1200 ரூபாய்க்கு. இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த கலரு, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் அடிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டங்கு சில்பாகுது என்னாலே தெரியல. அண்டு இப்போதைக்கு விடை பருவம் அப்படின்னு சொல்லலாமா, விடை பருவம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.